ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத்தகலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சடாபடலகாந்தா பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் தைத்யவரகால நரசிம்ம நரசிம்மா. ஸ்ரீமது அழகியதாயும் அகலங்க கலங்கமற்றதாயும் பரிபூர்ண சசிகோட்டி பலவாயிரம் பௌர்ணமி சந்திரர்கள் சேர்ந்தாற் போலே ஸ்ரீதர அந்த அழகை தாங்குகின்ற மனோகர மனத்துக்கு இனிமை தருகின்ற சடாபடல காந்த அந்த பிடரியினுடைய திரள்களினால் பிடரி திரள்களினால் அழகியதாக காணப்படுபவரே, கிருபாலய பாலய கருணைக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவரே, தைத்தியவர அந்த அசுர கூட்டங்களுக்கு கால யமன் போன்றவரே, நரசிம்ம நரசிம்மா அழகிய சிங்கப்பெருமானே, அம்புதி நிமக்னம் பிறவிக் கடலில் வீழ்ந்த என்னை பவ அடியேனை காத்தருள வேண்டுகிறேன். அற்புதமான இந்த ஸ்லோகம் சுந்தர ஜாமாத்ருமுனி என்று கொண்டாடப்படுகிற வாதிகேசரி அழகிய மணவாளச்சியருடைய நரசிம்மாஷ்டகத்தினுடைய முதல் ஸ்லோகம். அற்புதமான இந்த ஸ்லோகம் சிங்கத்தின் பிடரிமயிர் கற்றைக்கு சடாபடலம் என்று பெயர். சடாபடலம் சிங்கத்தினுடைய அந்த பிடரி மயிர் கற்றைக்கு அந்த பெயர். அது சேர்ந்தா போலே ஒரு கற்றையாக சேர்ந்த ஒன்றாக அந்த பிடரி மயிர் இருபக்கமும் தோன்ற அற்புதமாக காட்சி அளிக்கிறது. அழகியான் தானே அறிவுருவன் தானே என்கிற பாசுர அடியை மனதிலே வைத்து சடாபடலம் என்று அருளி செய்கிறார் வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர். அந்த நரசிம்ம மூர்த்திக்கு வேறொன்றுமில்லாத எல்லா அங்க அவயவங்களை காட்டிலும் இந்த பிடரிமயிர் சிறப்பாக காணப்படுகிறதாம். கலங்கமற்ற பூர்ணமான சந்திரர்கள் கோடிக்கணக்காக ஒரே காலத்தில் தோன்றினால் அது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாய் இருக்குமோ அவ்வளவு அழகாய் இருக்கிறது அந்த பிடரிமயிர். அப்பேற்பட்ட அந்த பிடரிமயிரை 1000 லட்சம் கோடி சந்திரர்களுக்கு கோடிக்கணக்கான சந்திரர்களுக்கு ஒப்பாய் காட்டுகிறார். ஏன்னா அந்த பிடரிமயிர் கூட ஆசிரியர்களுக்கு ரொம்ப ஹிதமா இருக்கு. சந்திரனுடைய அந்த கிரணங்கள் எப்படி குளிர்ச்சி பொருந்தியதோ அந்த நரசிம்ம பெருமானுடைய அந்த திருவடிவு ஆசிரியர்களுக்கு ரொம்ப ஹிதமா இருக்கு, குளிர் பொருந்தியதாக இருக்கிறது. அப்படின்னு பரிபூர்ண சசிகோடி என்று அந்த மயிர்கற்றையை வர்ணிக்கிறார். சந்திரமண்டலம் கலங்கமற்றிருந்தால் முழுமையாக இராது. இது ஒரு ஊமையாக சொல்கிறார். முழுமையாக இருந்தால் கலங்கமற்று இராது. அதை கருத்தில் கொண்டு அப்படி அழகியதான ஒரு மயிர்கற்றை என்கிறார். கிருபாலய சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புக நின்ற செங்கன்மாள் என்று ஆழ்வார் கூறியபடியே இரணியது தரத்திலே சீற்றத்தோடு தன் விஷயத்திலே அருளை பெற்ற அந்த பிரகலாத ஆழ்வான் தன் திருவடிகளில் கீழ் ஒதுங்கும்படி அவனுக்கு சுலபனாய் நின்று சிவந்த கண்களையும் ஆசிரித வாத்சல்யத்தையும் உடையவனாக அந்த நரசிம்மப் பெருமான் தோன்றினான். தைத்திய வரகால தைத்தியவரன் என்று சொல்லக்கூடிய இரணியனை மட்டும் சொன்னதாகவுமா வரபுஜ பலங்களாலே அந்த ஒரு அசுரத்துவம் தைத்தியவரர்கள் என்று ஆசூர பிரபிருதிகள் அனைவரையும் சொன்னதாகவுமா. காலகா அந்த யமனை போன்றே மிருத்துவை போன்றே அந்த நரசிம்ம பெருமான் வந்தான் அந்த இரணியனுக்கு. நரசிம்ம நரசிம்ம என்று இரட்டித்து சொல்லப்பட்டுள்ளது. அது ஆதரத்தின் மிகுதியை காட்டுகிறது. பிறவி என்னும் பெருங்கடலிலே நின்று துளங்குகின்ற அடியனுக்கு தேவர்களுடைய திருவருள் அல்லது
வேறு புகழ் இல்லை, வேறு ஆசிரிதம் இல்லை. அந்த ஆசிரித வத்சலான அந்த எம்பெருமான், அந்த ஆசிரித வத்சலத்துவம் அது நரசிம்மமூர்த்திக்கே உண்டு. அதனால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய கிருபை வேணும். அந்த ஆதரத்தாலே நரசிம்ம நரசிம்ம என்று இரட்டிப்பாக சொல்லுகிறாராம். நிருகரி தசையோகோ. அப்படி அந்த எம்பெருமான் சிங்கத்தலையோடே மனித உடலோடே வந்தான். சிதாக்ஷீர நியாயேன. அப்படி சர்க்கரையும் பாலையும் சேர்க்கின்ற கணக்கிலே இரண்டு திருவுருவங்களையும் ஒன்று புணர்ந்து கொண்டவர் நரசிம்மஹா. நாச்சாசௌ சிம்மச்ச நரசிம்மஹா. உடலால் மனிதனும் தலையால் சிங்கமுமான அவதாரம். நரஸ்யார்த்த தனும் கிருத்வா சிம்மஸ்யார்த்த தனும் ததா. மனித உடலை பாதியாகவும் சிம்மத்தின் உடலை பாதியாகவும் செய்து பகவான் தாமே வந்து அவதரித்தார், தாமே வந்து தோன்றினார் என்பது இந்த நரசிம்மமூர்த்தியினுடைய அவதார விசேஷம். அந்த அவதார விசேஷத்தையும் ஆசிரித வஸ்திரனான அந்த எம்பெருமானையும் சடா படலகாந்தமான அந்த பிடரிமயிர் கற்றையும் அனுபவித்து பேசுகிறார். அப்ப இதில் அவதார விசேஷம் சொல்லப்பட்டது, எம்பெருமானுடைய சௌந்தரியம் சொல்லப்பட்டது, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் பேசப்பட்டன. அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகமும் இந்த ஸ்லோகத்திலே பேசப்பட்டது. அப்படி உயர்ந்த அற்புதமான ஸ்லோகத்தை இந்த சுவாதி நன்னாள்ல நமக்காக கொடுத்த வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அந்த நரசிம்மமூர்த்தியினுடைய திருவடிகளே அடிபணிவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.